வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் வந்து 2 பேர் கமெண்ட் வேறு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஆடியோ சரி வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்களும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கேட்காம போயிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்பில் இஷ்யூ ஆகிடுச்சு போல, எனக்கே தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட்டும் கால் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே அந்த ஆப்பில் இஷ்யூவாக இருக்குது. ரெக்கார்டு வந்து ஆடியோ வரலன்னு எனக்கு தெரியும். சாரி, ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. சாரி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, ஒன்றும் இல்லை. ஆஃப்டர்நூன் வந்து நம்ம மார்னிங் வந்து நிஃப்டி எவ்வளோ தான் டவுன் ஆனாலும் மேலே தான் போகும். 17,700 போகும். கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ரேஞ்சில் 17,608 610 பை கொடுத்தோம். அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. நான் அந்த ஆடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு எவ்வளோ டவுன் ஆனாலும் பை பண்ணிக்கிங்க, திருப்பி மேலே தான் போகும், 17,700 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இங்கேருந்து திரும்பி மார்க்கெட்டு மேலே போய் க்ளோசிங் ஆயிருக்கு. என்ன ரேட்டில் பை சொல்லமோ அதே ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 70 ஒரு 100 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் கேப் அப் ஆகும். கண்டிப்பாக மார்க்கெட் பை தான் ஆகும், செல்லு கிடையாது. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் 17,600. ஆமாம், 17,600 வந்து எந்த ரேஞ்சில் 78 பை கொடுத்தோம், 98 டார்கெட் கொடுத்தோம். 98னா இங்கே 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் இங்கே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இங்கேருந்து இதான் அந்த பிட்வீன் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட். இங்கேருந்து டவுன் ஆயிடுச்சு. சரி, யாரும் கால் எதுவும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பயப்பட வேணாம். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது உங்கள் 98 ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிடுவீங்க. ஈஸியாக புக் ஆகும், வெரி ஈஸி புக் ஆகும். ஸோ 98 புக் பண்ணிக்கோங்க. ஒன்று சொல்கிறேன், இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு, 120 வரைக்கும் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு வந்து 98 இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி டவுன் ஆகும். வேணா பாருங்க, டவுன் ஆகும். டவுன் ஆனோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 88ஓ 85ஓ இந்த ரேஞ்சில் வந்தோன்னே 90 இந்த ரேஞ்சில் ஒரு 10 பாயிண்ட் கம்மியானோன்னா திருப்பி பை பண்ணிக்கோங்க. 110 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சேஃபாக ட்ரேடு பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபுல் டார்கெட் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணணும். நாம் என்ன பண்ணுவோம், பை ரேட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ என்ன பண்ணுவோம், சல்லுன்னு கீழே வந்துடும், எடுத்த ப்ராஃபிட்டும் போயிடும். ஸோ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப தெளிவாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் எடுக்கிறது கஷ்டம், அந்த ப்ராஃபிட் எடுத்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு இதுதான் நடக்கும். மார்க்கெட்டில் 120 வரைக்கும் போகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 110 ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. திருப்பி எவ்வளோ லோ வந்தாலும் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் பைசல் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? இதுதான் ரேஞ்சு. நாளையோட கால் ஆப்ஷனோட லெவல் இதுதான் 17,600. அதே சமயம் வந்து 17,500 வந்து கால் இன்னொரு கிளைண்ட் எடுத்திருக்காரு. அந்த கிளைண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது 130 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 140 தான், நம்ம 48 தான் பை கொடுத்தேன். அங்கேருந்து டவுன் ஆகி திருப்பி 2 லாட் ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்காரு கிளைண்ட்டு. ஸோ இது வந்து டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 170 ஈஸியாக போகும், வெரி ஈஸியாக போகும். 170 போயிடும், 200 போகும். பட் 170 பை பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி 160 அந்த ரேஞ்சில் 10 பாயிண்ட் கம்மியானோன்னா திருப்பி பை எடுத்து 180 85 வந்து இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. 17,500 வந்து அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. 200 மேலேயும் போக பாசிபிலிட்டி இருக்கு. பட் நாளைக்கு எக்ஸ்பைரினால வந்து எந்த அளவுக்கு திருப்பி டவுன் ஆகிட்டு மேலே போகுமா இந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த லெவல் கண்டிப்பாக போகும், அந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுத்துருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வேற லெவலில் ப்ராஃபிட் போச்சு. என்னோட கிளைண்ட் 4,000 வந்து என் ஸ்க்ரீன்லேயே இருக்கும் பாருங்கள். நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன், நான் ஆட் பண்ணி வச்சு நான் கால்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த பாருங்கள், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நான் கொடுத்த பை லெவல் வந்து 122 ரூபா. 122 பை கொடுத்தேன், 4,000 கால் ஆப்ஷன். டார்கெட் வந்து பார்த்துன்னா கேஷில் வந்து 50 கிட்ட போனோன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சில் 50 ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. திருப்பியும் வந்து ஸ்டாக் ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தேன்.
பட் அவர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி என்ட்ரி எடுக்கல. அவர்கிட்ட நான் சொன்னேன் பை ரேட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படியே விடுங்க சார், மேலே போகும். மார்க்கெட்டில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா அது எவ்வளோ தூரம் போகும் அந்த ஸ்டாக்கு போகும்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பை பண்ணியிருப்போம், 10 பாயிண்ட்ல வெளியில் வந்திருப்போம், அது திருப்பியும் 50 பாயிண்ட் மேலே போயிருக்கும். திருப்பியும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் தான் இன்னொரு என்ட்ரி போடுவோம், அங்கே வேற ஸ்கிரிப்ட் பார்ப்போம், அது ரிவர்ஸ் ஆகும், லாஸ் ஆகிடும். இதுதான் நம்ம மார்க்கெட்டில் பண்ணுற தப்பு. அதுதான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ இந்த தப்பு பண்ணுறதே கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டாக அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும், எவ்வளோ தூரம் போகும், அது வரைக்கும் அந்த ஸ்டாக்கை ஹோல்டிங் வச்சு 1 டேவோ 2 டேவோ ஹாஃப் டேவோ அந்த ப்ராஃபிட் செல்லு ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷில் இப்போ 2010 க்ளோஸ் ஆகிருக்கா. ஆக்சுவலாக ஃபைனல் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 206 அப்போலோ ஹாஸ்பிட்டல். நாளைக்கு 250 வரைக்கும் போகும், 4250 வரைக்கும் போகும். கால் ஆப்ஷன் காலையில் என்ன ரேட்டில் இருந்தாலும் நீங்கள் கேஷில் பார்த்துட்டு பை எடுங்க. கால் ஆப்ஷன் 250 எப்போ கேஷ் ப்ரைஸ் போகுது அப்போ கால் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணிங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கு அப்போலோட லெவல். ஸோ இது 221 ஹை. இன்னைக்கு பாருங்கள் 221 ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணுவோம் பாருங்க, வேணா இந்த ஹையை பிரேக் பண்ணோம் 240 வரைக்கும் ஈஸியாக போகும். ஸோ அப்போ 122 நம்ம பை பண்ணால் 240 வரைக்கும் நம்ம புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸுங்க, ஒரு லாட்டுக்கு 125 ரூபா, 12,500 இந்த மாதிரி ட்ரேடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தால் அது எவ்வளோ தூரம் பை ஆகும், செல் எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்போ எக்ஸிட் பண்ணுங்க. இப்போதான் க்ரூட் ஆயில் சொல்லிட்டே இருந்தேன். நான் க்ரூட் ஆயில் நான் இப்போதான் சொன்னேன். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன், பட் ஆனால் என்ன சொல்றது, அந்த ஆடியோவில் அதனால ஒன்றும் பண்ண முடியல. நான் திருப்பியும் ஒரு வீடியோ போடுறக்காண்டி தான் சரி உங்க கமெண்ட் பார்த்து போட்டேன். க்ரூட் ஆயில் மேலே தான் போகும், கீழே வராது, எழுதி வச்சுக்கோங்க. 7565 இப்போ ரன்னிங் ப்ரைஸ் போயிட்டு இருக்கா. இங்க பாருங்க, லைவ் மார்க்கெட் நான் சொல்லிட்டு இருக்கேன். 6575 பாருங்க, 10 பாயிண்ட். இது எங்க போகும்னா க்ரூட் ஆயில் இப்பயும் பை எடுத்துக்கோங்க, கால் ஆப்ஷன் எது வேணா எடுத்துக்கோங்க, எது வேணா எடுத்துக்கோங்க. 7700 இன்னைக்கோ நாளைக்கே போகுங்க. இங்க இருந்து 130 பாயிண்ட் யாருங்க டார்கெட் தருவா? அதனால க்ரூட் ஆயில் சூப்பர் லெவல். க்ரூட் ஆயில்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கிளியர் லெவல் கிடைக்காது, நம்ம ப்ராப்பர் ஃபாலோ பண்ண முடியாது, லாசஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். க்ரூட் ஆயில் அப்படி கிடையாதுங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட் அது. க்ரூட் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா அது லெவல் எப்பயுமே மாறாது, அது லெவல் அப்படியே இருக்கும். ட்ரெண்ட் மட்டும் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் இந்த மாதிரி பை வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன், செல்லு புட் ஆப்ஷன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. 65 பார்த்தோம், இப்போ 75 ஓடிட்டு இருக்கு. ஃபியூச்சர்லாம் ட்ரை பண்ண 1000 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க, 2 lakhs 3 lakhs வந்தோம். பட் எக்ஸ்போசர் யாரும் கொடுக்காதனால தான் கூட நம்மளால ட்ரேட் பண்ண முடியல, கால் ஆப்ஷன் போக வேண்டியதாக இருக்கு. ஸோ இதுதான் லெவல். வேற மாருதி ஒன்றும் கிளியர் லெவல் எனக்கு கிடைக்கல. எனக்கு கிளியர் லெவல் இருந்தாலும் வீடியோ போடுவோம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 500 ரூபா 1000 ரூபானாலும் ஒரு 100 ரூபானாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஆடியோ வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆடியோ போடாமல் போஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, மன்னிச்சுக்கோங்க, சாரி. எப்பயும் நான் வீடியோ அசல் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடுவேன், அது போயிடும். இன்னைக்கு நான் என்ன ஆஃபீஸ்ன்னு தெரியல, திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ கேட்குறத செக் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதனால கண்டிப்பாக கேட்கும்னு நினைக்கிறேன், கேட்கும். ஸோ இதுதான் நாளைக்கு லெவல், இதுதான் நடக்கும். ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பண்ணுங்க. ஈவினிங் சும்மா இருக்காம சும்மா க்ரூட் ஆயில்லாம் ப்ராஃபிட்லாம் நல்லா ஏர்ன் பண்ணலாங்க, சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். நான் இன்வென்ட்ரி வேற முடிஞ்சிச்சு. க்ரூட் ஆயில் எவ்வளோ கீழே வந்தாலும் மேலே தான் போகும். உங்ககிட்ட சொன்னேன்னா எவ்வளோ கீழே வந்தாலும் மேலே தான் போகும். நாளைக்கு வேணா பாருங்க, 7700 ஃபேன்சி நம்பர் பார்ப்போம் நாளைக்கு டிஸ்பிளேல. இன்னைக்கும் நாளைக்கு பார்ப்போம் 7700. நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் சொன்னதை அந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். 7700 க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ கால் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கீழே வந்தாலும் மேலே தான் போகும் க்ரூட் ஆயில், அதுதான் க்ரூட் ஆயில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன், உங்களுக்கு போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கிரிப்டை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கோம், ஒன்றும் இல்லை. இதுதான் லெவல். நாளைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகும்.
நாளைக்கு 70,700 வந்துருந்தோன்னா அந்த ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க கால் ஆப்ஷனை. ஏன்னா வந்து நாளைக்கு எக்ஸ்பீரியன்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ட்ரேட் பண்ணுவோம், மந்த் அண்ட் எக்ஸ்பீரி தரேன், அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆடியோ இல்லைன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, 65,603 பார்த்தோம், இங்கேருந்து 10-12 பாயிண்ட் போயிடுச்சு. கட் பண்ணி போயிட்டே இருக்குங்க கூட பாருங்க. 80ங்க, 85ங்க, 65ல 20 பாயிண்ட்ஸுங்க, 26 பாயிண்ட்ஸுங்க. ஃபியூச்சர்லாம் எடுத்தீங்கன்னா 22,000 ப்ராஃபிட்டுங்க. 3 lakhs இருந்தால் போதும். 3 lakhs இருந்தால் ஒரு நாளைக்கு ஈஸியாக 10,000 சம்பாதிக்கலாங்க. வேணா என் மொபைல் நம்பர் தரேன், நீ என்னமோ சொன்னீங்கடா என்கிட்ட கூட ஃபியூச்சர் பண்ணுறது காசு இருக்கு, இவனா கால் கூட ஏதோ ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் டார்கெட் கொடுப்பேன், 10,000 புக் பண்ணுவேன்னு சொன்னீங்க, நீ கொடு பார்ப்போம்னு கேட்டுவேன். ஒரு சவால் கொடுங்க, விட்டு பாருங்க, பாப்போம் பண்ணுவோம். பண்ணலன்னா என்னன்னு கேளுங்க, டார்கெட் புக் பண்ணலன்னா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.